நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளை என்டர்டெயின் பண்ணுவதற்கு அவங்க தவற மாட்டாங்க. அப்படி ஜியோ பாலிட்டிக்ஸினுடைய ஒரு முக்கியமான புள்ளியாக பாகிஸ்தான் இருக்கிறாங்க. அவங்கள சுற்றி நிறையா கேம் ஆடிக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தானை வச்சு நிறைய பேர் கேம் ஆடி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாகிஸ்தான் இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்குள்ள உடைந்திடக்கூட, தனித்தனி நாடுகளாக உடைந்திடக்கூட வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்போ பாகிஸ்தானுக்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனை நடந்து இருக்கு. அதை பற்றி யாரும் பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. மீடியா அந்தளவுக்கு இந்த விஷயங்களை காட்டுறதில்ல. ஸோ பாகிஸ்தானுக்குள்ளே என்ன நடந்து இருக்கு, இனி வரப்போகிற காலங்களில் இந்தியா, அமெரிக்கா, சீனா எப்படி செயல்படுவாங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பாகிஸ்தானில் இந்த நவம்பர் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாபெரும் போராட்டம் பாகிஸ்தானினுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நிகழுது. ஸோ இந்த போராட்டத்தை பார்த்து பாகிஸ்தான் இராணுவம் மிகப்பெரிய லெவலில் அச்சப்படுறாங்க. மே 9ஆம் தேதி இம்ரான்கான் கட்சிக்காரர்கள் செய்த போராட்டம் மாதிரியே இதுவும் பாகிஸ்தான் இராணுவத்தை ஓரளவுக்கு உலுக்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த போராட்டம் எதற்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பலூச்சின மக்களை பாகிஸ்தான் இராணுவம் பயங்கரமாக ஒடுக்குறாங்க. நிறைய பேரை கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணிடுறாங்க. நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பலூச் இன மக்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தர்பத் அப்படின்ற ஒரு பகுதியில் இருந்து, பலூச்சிஸ்தானில் இருந்து இஸ்லாமாபாத்துக்கு பேரணியாக போயிட்டு இஸ்லாமாபாத்தில் முற்றுகையிட்டு அங்கே முகாம்கள் அமைச்சு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ பொறுத்து பார்த்த பாகிஸ்தான் இராணுவம் கடைசியில் இவங்களை எப்படியாவது விரட்டி ஆகணும், இல்லாட்டி பிரச்சனை பெருசாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தாக்குதலை அந்த போராட்டக்காரர்கள் மீது நிகழ்த்துறாங்க. நேஷ்னல் ப்ரெஸ் கிளப் முன்னாடி போராட்டக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்க மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கடுமையாக தாக்கி அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமானவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பெரும்பான்மையானவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெண்களும் குழந்தைகளும். சரி, பெண்களையும் குழந்தைகளையும் இந்த போராட்டத்தில் நம்ம பயன்படுத்தினா, அமைதியாக நம்ம இருந்தால் அரசாங்கம் ஒன்றுமே பண்ணிட முடியாது. இது ஒரு நீண்ட போராட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போராட்டக்காரர்கள் வர்றாங்க. ஆனால் அவங்களையும் பாகிஸ்தான் இராணுவம் விட்டு வைக்கல. ஸோ இது பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளை உழுக்குது. ஸோ அதனால் இப்போ பலூச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த பலூச்சிஸ்தானுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஷட் டவுன் செய்யப்பட்டு இருக்கிறது. ஒரு பெரிய ஸ்ட்ரைக். சிங் ப்ராவின்ஸையும் பஞ்சாப் ப்ராவின்ஸையும் இப்போது கனெக்ட் பண்ண முடியலை. அந்த ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க, போராட்டக்காரர்கள் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் இராணுவம் திணறி இருக்கிறாங்க. பாகிஸ்தான் இராணுவத்திற்கு ஆதரவாக இருந்த பலூச் இராணுவ வீரர்கள், பாகிஸ்தான் ஆர்மியில் இருப்பாங்கள்ல, அவங்க கூட இப்போ விரக்தி அடைஞ்சிட்டாங்க. இஸ்லாமாபாத் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய நிறையா பலூச் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பலூச்சிஸ்தானுக்கே நம்ம திரும்பி போயிடலாம், நம்மளுடைய இனத்தை இவங்க ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாகிஸ்தானில் அந்த டிவைட் அப்படின்றது ரொம்பவே பெருசாகி இருக்கு. ஸோ இதே சூழ்நிலை தொடர்ந்தால் பலூச்சின போராட்டம் இன்னமும் வீரியமடையும். நாளுக்கு நாள் அது ரொம்பவே தீவிரமடைஞ்சு இருக்கு. வரப்போகிற காலங்களில் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பாகிஸ்தானை சூழ்ந்திருக்கக்கூடிய இன்னொரு மாபெரும் பிரச்சனைக்கு நான் வர்றேன். ஆப்கான் தாலிபன்ஸ் இருக்கிறாங்கல்ல, அந்த ஆப்கான் தாலிபன்ஸ் இப்போ ஒரு விஷயத்தை பாகிஸ்தான் அரசாங்கத்திடம் சொல்லியிருக்கிறாங்க. அது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் ரொம்பவே விரக்தி அடைஞ்சிருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஆப்கான் தாலிபன்ஸ் பாகிஸ்தான் அரசாங்கத்திடம் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆப்கான் தாலிபன்ஸ் தான் ஆப்கானிஸ்தானை ஆட்சி பண்ணுறவங்க, முக்கியமான தாலிபன் குரூப் இவங்க. ஸோ இவங்க சொன்ன அந்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பாகிஸ்தான் தாலிபன்ஸோட மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி ஆப்கான் தாலிபன் சொல்லியிருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு பயங்கரமான கோபம். என்னங்க அவங்க எங்கள் மேலே இவ்வளோ தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க, அவங்கள ஒட்டு மொத்தமாக அழிக்கணும்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம், திருப்பி அவங்களோட போய் பேச்சுவார்த்தையில் நீங்கள் எங்களை ஈடுபட சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு பயங்கர கோபம். ஏற்கனவே பாகிஸ்தான் தாலிபனோட பாகிஸ்தான் இராணுவம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அது தோல்வி அடைஞ்சு அது ஒரு பெரிய தவறு அப்படின்றத பாகிஸ்தான் உணர்ந்துட்டாங்க. ஸோ இதற்கப்புறமாவது ஆப்கான் தாலிபன்ஸ் பாகிஸ்தான் தாலிபன்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க, நம்ம நிறைய அழுத்தத்தை போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு நம்பிக்கையில் இருந்த இந்த சூழ்நிலையில் ஆப்கான் தாலிபன்ஸ் மீண்டும் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆப்கான் தாலிபன்ஸ் சொல்லியிருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் அரசியல் இருக்கு. அது என்ன அப்படின்ற நீங்கள் பொறுமையாக இப்போ கொஞ்சம் கேட்டுக்கோங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பாகிஸ்தான் தாலிபன்ஸ் ரீசெண்ட் மந்த்ஸாக பயங்கரமான தாக்குதலை பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது தொடுத்து இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக டிசம்பர் 12ஆம் தேதி அவங்க நடத்தின அந்த தாக்குதலில் பார்த்துக்கிட்டீங்க 30 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் உயிரிழந்தாங்க. மிகப்பெரிய தாக்குதல் அது. அந்த மாதிரி
இந்த வருஷம் ஃபுல்லாக வந்துட்டு பெரிய தாக்குதலை பாகிஸ்தான் தாலிபன்ஸ் வந்து பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது நிகழ்த்திட்டாங்க. இது இப்படிப்பட்ட குரூப்போட நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கான் தாலிபன்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்கல்ல, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பாகிஸ்தான் தாலிபன்ஸுக்கு அந்த கைபர் பக்துன்குவா பகுதியை வந்து ஒரு அட்டானமஸ் ரீஜனாக கொடுத்துருங்க, அங்கே உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பெரிய அளவுக்கு காட்டாதீங்க அப்படின்றதனுடைய அந்த நோக்கம் தான். நீங்கள் வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு பஃபர் ஜோனாக இவங்களுக்கு வந்து பெரிய ஃப்ரீடம் வந்து நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்றதனுடைய நோக்கம் தான் அது. ஸோ அது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது எதனால் ஆப்கான் தாலிபன்ஸ் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் தாலிபன்ஸ் வந்து அந்த பஷ்டூன் பெல்ட்டில் அந்த துரந்த் லைனை ஒட்டி பாகிஸ்தானினுடைய அந்த மேற்கு பகுதிகளில் இருந்தால் தான் நம்மளுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கான் தாலிபன்ஸ் வந்துட்டு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, பாகிஸ்தான் இராணுவத்தினால எதிர்காலத்தில் நம்மளுக்கும் பாதிப்பு வரலாம், பாகிஸ்தான் வந்து நம்மளை இன்வைட் கூட வந்துட்டு பண்ணலாம், நம்மளுடைய பகுதிகளை கைப்பற்றலாம் அப்படின்ற அந்த அச்சம் வந்து ஆப்கான் தாலிபன்ஸ்க்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த டிடிபி இவங்க வந்து இடையில ஒரு பஃபர் ஸ்டாக் மாதிரி வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அது ஆப்கான் தாலிபன்ஸுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பை வந்து ஏற்படுத்தும். ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈதர் அது வந்து ஜனநாயக ஆட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை தலிபன்கள் மாதிரி அந்த சர்வாதிகார அந்த ஆட்சி இருந்தாலும் சரி, அவங்க வந்து அந்த துரந்த் லைனை ஏற்றுக்கவே இல்லை. அந்த துரந்த் லைன் வந்து வெள்ளைக்காரன் பிரித்து கொடுத்துட்டு போனது, அதில் வந்து அந்த பஷ்டூன் பெல்ட் இரண்டாக வந்துட்டு பிரிக்கப்பட்டது. எங்களுடைய அந்த பஷ்டூன் பெல்ட் வந்துட்டு பாகிஸ்தானில் இன்னமும் பல பகுதிகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அது வரைக்கும் எங்களுடைய எல்லை எங்களுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கான்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. ஆப்கான் தாலிபன்ஸும் வந்துட்டு அதான் கேட்குறாங்க. ஸோ இப்போது ஆப்கான் தாலிபன்ஸ் வந்துட்டு இதை எதன் மூலமாக சரி செய்யலான்னு பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த பாகிஸ்தான் தாலிபன்களின் மூலமாக சரி செய்யலான்னு பார்க்குறாங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு பாருங்கள். இப்போ பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரில. அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து மிலிட்ரி ஆப்ஷன் மட்டும்தான், வேறு எதுவுமே வந்துட்டு அவங்களால பண்ண முடியாது. வரப்போகிற காலங்களில் டிடிபிக்கு இன்னமும் பெரிய ஆதரவு வந்துட்டு கூடும். ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நிறைய ஆப்கான் ரெஃப்யூஜிஸை பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கிறாங்க. ஆப்கான் தாலிபன்ஸினுடைய சப்போர்ட் வந்து தொடர்ச்சியாக வந்து டிடிபிக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்படியெல்லாம் மாபெரும் சிக்கலை பிரச்சனையை அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு பாகிஸ்தான் வச்சுக்கிட்டு இப்போ வந்து மறைமுகமாக இந்தியா மீது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பாகிஸ்தான் குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க, நம்ம மீது குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, டிடிபி பாகிஸ்தான் தலிபன்களுக்கு எங்களுடைய எதிரி வந்து ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து பாகிஸ்தானை எவ்வளோ வேணாலும் வந்துட்டு நீங்கள் தாக்கலாம், உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உதவிகளையும் எங்களுடைய எதிரிகள் வந்து இந்த டிடிபிக்கு வந்து வழங்கி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக இந்தியாவை பாகிஸ்தானினுடைய யூஎன் அம்பாசிடர் வந்துட்டு விமர்சிச்சிருக்கிறாரு. ஸோ இதுக்கும் இந்தியாவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் வந்துட்டு கிடையாது. பாகிஸ்தானில் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சிக்கல் அந்த பிரச்சனை அதற்கு முழுக்க முழுக்க யார் காரணம் அப்படின்னா பாகிஸ்தானினுடைய அந்த ஆப்கான் பாலிசி தான். இவங்க தான் வந்து இப்போ இருந்த அந்த ஆட்சியை வந்து தூக்குவதற்கு உதவி பண்ணாங்க, ஆப்கான் தாலிபன்ஸுக்கு உதவி பண்ணாங்க. இப்போ ஆப்கான் தாலிபன்ஸ் வந்துட்டு அவங்களுடைய சகோதரர்களான பாகிஸ்தான் தாலிபன்களுக்கு வந்துட்டு உறுதுணையாக வந்துட்டு இருக்கிறாங்க. இதற்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய போக்கு, அமெரிக்காவினுடைய போக்கு, சீனாவினுடைய போக்கு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்ற வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவுக்கு ஒரு விஷயம் கிளியராக வந்து தெரிஞ்சிருச்சு. பென்டகனுக்கு ஒரு கிளியர் ரிப்போர்ட் வந்து பாகிஸ்தான்லேருந்து போயிடுச்சு. என்ன அப்படின்னா, சீனா வந்து கூடிய விரைவில் பாகிஸ்தானில் ஒரு ஆக்டிவ் மிலிட்ரி பேஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. பர்டிகுலர்லி குவாதர் அந்த துறைமுகம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல சைனாவினுடைய நேவல் பேஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு அமெரிக்காவினுடைய தூதர், பாகிஸ்தானுக்கான அமெரிக்க தூதர் வந்து கொடுத்துட்டாரு. அவர் பெரிய ரீசெண்டாக அந்த குவாதர் போர்ட்லாம் போய் வந்து பார்த்துட்டு வந்தார். ஸோ இப்போ இதனால் அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் பாகிஸ்தானை நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்தியாவோட சுமூகமான உறவை வச்சுக்கோங்க, சீனாவுக்கு வந்துட்டு நிறைய இடம் வந்துட்டு கொடுக்காதீங்க, நாங்கள் உங்களுக்கு ஐஎம்எஃப்ல வந்து லோன் வந்து இனிமேல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மறைமுகமான ப்ரெஷர் வந்துட்டு அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாகிஸ்தானில் எப்படியாவது அமைதி அப்படின்றது திரும்பிடணும், உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ வேணாலும் வந்துட்டு நாங்கள் உதவி பண்ணுறோம், நீங்கள் வந்து அந்த பலூச் போராளிகளை வந்துட்டு ஒடுக்குங்க, எங்களுக்கு வந்து மலாக்கன் ஸ்ட்ரெயிட்டை வந்து இந்தியா பிளாக் பண்ணிட்டா நாங்கள் வந்து அரேபியன் சீயை உங்களுடைய நாட்டின் வழியாக தான் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு ஒரு நெருக்கடியை போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானினுடைய பாலிசி வரும் காலத்தில் எப்படி போகிறது அப்படின்றது வந்துட்டு நம்ம உன்னிப்பாக வந்துட்டு கவனிச்சாகணும். இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு என்ன ஒரு பெரிய அச்சம் அப்படின்னா, ரீசெண்டாக அவங்க வந்து யூஎன்ல இந்த விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி, இந்தியாவுக்கு ஒரு கன்வென்ஷனல் மிலிட்ரி சுப்பீரியாரிட்டி இருக்குது, இந்தியாவோட அந்த ஸ்ட்ராட்டஜிக் கேப்பபிலிட்டி அப்படின்றது எங்களோட அதிகமாக இருக்கிறது, ஸோ ஃப்யூச்சரில் இந்தியா எங்கள் மீது தாக்குதல் நிகழ்த்தலாம், அதனால வந்துட்டு ஒரு நியூக்ளியர் வார் வரலாம் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துற மாதிரி வந்துட்டு பேசியிருந்தாங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு எப்பயுமே அந்த பயம் இருக்குது, நம்மளுடைய ஃபயர் பவர் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ இதனால் பாகிஸ்தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து சொல்லிட்டேன் அமெரிக்காவினுடைய விஷயம் நிலைப்பாடு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பாதையில் ஒரு கிராஸ் ரோட்டில் வந்துட்டு இருக்கு.
சீனா வந்து ஒரு ப்ரெஷர் வந்துட்டு போட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அச்சப்படுறாங்க நம்மளை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல. ஸோ அதனால அவங்க வந்து காஷ்மீர் ஆக்சஸில் இந்த பூஞ்ச் ராஜோரி பகுதியில் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரெஷரை போடுறாங்க பயங்கரவாதிகளின் மூலமாக. நாளைக்கு நம்ம போர் தொடுத்தா இந்த மாதிரி சிக்கல்லாம் வந்துட்டு நிறையா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ரெகுலராக நம்ம வந்து இதை பற்றி பேசுகிறோம். இந்த வருஷம் மே மாதத்தில் இருந்து அட்லீஸ்ட் 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பயங்கரவாத தாக்குதல் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி கான்வாய் மீது வந்து நிகழ்த்தப்படுகிறது. இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய இராணுவ வாகனம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதன் மீது மறைந்திருந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நிகழ்த்துறாங்க. மலைப்பகுதிகளில் அந்த சரிவிலிருந்து தாக்குதல் நிகழ்த்துறாங்க. இப்போ அதே மாதிரியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வியாழக்கிழமை பூஞ்ச் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதியில் ஒரு மலையில் இருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆர்மி ஜீப் மீது தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க. இதில் 4 இந்திய இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ ரிப்பீட்டடாக அதே மாதிரியே சம்பவம். அந்த ஜீப்பை எந்த இடத்துல வந்து அவங்க தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹேர்பின் பெண்டு, அந்த இடத்துல வண்டி ரொம்ப ஸ்லோவாக வந்து திரும்பி ஆகணும். ஸோ அந்த இடத்த சூஸ் பண்ணி பயங்கரவாதிகள் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க. அந்த ஜீப் எங்கே போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற ஒரு இடத்துல பயங்கரவாதிகள் நம்மளுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் சுற்றி வளைச்சு அங்கே துப்பாக்கி சண்டை நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த இடத்துக்கு பேக்கப்புக்கு அந்த ஜீப் வந்துட்டு போயிருக்கு. ஸோ இந்த பயங்கரவாதிகள் ஒரு குரூப் வந்து தொடர்ச்சியாக பூஞ்ச் ராஜோரி பகுதியில் செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு போரோ ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுமே ஆனால் நம்ம வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதியில் பிடிக்கணும்னு சொல்லிட்டு POKக்குள்ளே வந்துட்டு போகிறோம். அப்போ இந்த மலைப்பகுதிகளுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த பயங்கரவாதிகளை வச்சு நம்ம மீது கொரில்லா தாக்குதலை பயன்படுத்துவதற்கு பாகிஸ்தான் வந்து திட்டம் போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் வந்துட்டு தெரியுது. இந்த கொரில்லா தாக்குதல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் இராணுவத்திற்கு மிகப்பெரிய லெவலில் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நினைக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு சைடு அடிக்க போகிறப்போ இன்னொரு பக்கம் உள்ளேருந்தே வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டைவர்ஷன் அப்படின்றது ஏற்படும். ஸோ நம்ம நினச்ச இன்டென்சிட்டியில் வந்துட்டு அடிக்க முடியாது. இந்த பயங்கரவாதிகள் மறைஞ்சிருந்து நம்ம மீது நிறையா கேஷுவாலிட்டிஸை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இப்படி இந்தியாவுக்கு எதிராக வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பாகிஸ்தான் பிளான் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக இதே மாதிரியே பூஞ்ச் ராஜோரி பகுதியில் ஒரே குரூப் ஆஃப் டெரரிஸ்ட். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானால் கிளியர் அஜெண்டாவோட அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். இந்த டெரரிஸ்ட் வந்துட்டு நிறைய பேர் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு தெரியுது நண்பர்களே. நிறைய பேர்த்த வந்துட்டு நம்ம கொண்டுட்டோம். இருந்தாலும் அந்த வனப்பகுதிகளில் பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க. ஒருவேளை ரீசெண்டாக வந்து இந்த பயங்கரவாதிகள் உள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகி வந்தாங்களா என்ன அப்படின்றது வந்து தெரியல. ஆனால் சுச்சுவேஷன் வந்து பூஞ்ச் ராஜோரியில் இப்படி தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது நம்ம வந்து என்ன ஒரு விஷயத்தை வந்து நம்ம அரசாங்கத்துக்கிட்ட எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட பகுதியில் பூஞ்ச் ராஜோரி போன்ற பகுதிகளில் ரிப்பீட்டடாக இதே மாதிரி சம்பவம் வந்து நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு. பயங்கரவாதிகள் வந்து நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ் மீது ஆம்பிஷ் அட்டாக் வந்துட்டு பண்ணுறாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த இடத்துல பயங்கரமான கவசம் பொருந்திய வாகனங்களை வந்துட்டு வழங்கணும். ஒரு போர் சூழலில் இராணுவ வீரர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாகனத்தில் போவாங்களோ, ஸோ அந்த மாதிரி வாகனங்களை வந்து நம்மளுடைய வீரர்களுக்கு இந்த பகுதிகளில் நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் வந்துட்டு வழங்கணும். ஸோ அவங்க வந்து ஒரே மாதிரியான விஷயங்களை வந்து அவங்களுடைய உயிரை இழப்பது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ பயங்கரவாதிகள் அப்படி தான் தாக்குதல் நிகழ்த்துறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. இன்னும் பெரிய அளவுக்கு அட்வான்ஸ்டு வெப்பன்ஸை பயங்கரவாதிகளுக்கு எதிராக நம்ம பயன்படுத்த வேண்டிய அந்த ஒரு சூழலுக்கு வந்துட்டு நம்ம வந்திருக்கிறோம். ட்ரோன்ஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய கவசம் பொருந்திய வாகனங்களாக வந்துட்டு இருக்கட்டும், விஷயத்தில் அந்த பயங்கரவாதிகளுக்கு கொடுத்தா மட்டும்தான் பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியை மறு ஆய்வு வந்துட்டு பண்ணுவாங்க. இன்னமும் ஒரு பெரிய நெருக்கடிக்கு வந்துட்டு பாகிஸ்தான் தள்ளப்படுவார்கள். ஸோ இப்போது பாகிஸ்தான் வந்து உடையிற அந்த சூழலில் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே ஸ்ட்ராங்காக எந்த விஷயமே வந்துட்டு கிடையாது. பாகிஸ்தான் ஆர்மிக்குள்ளேயே வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இதே நிலை நீடித்தால் பாகிஸ்தானினுடைய மேற்கு பகுதிகளை பாகிஸ்தான் தலிபான்ஸ் வந்துட்டு கைப்பற்றுவாங்க. இன்னொரு பக்கம் பலூச் போராளிகள் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு ஒரு விடுதலை போராட்டத்தை மக்கள் அவங்களுடைய ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சியாளர்கள் எல்லாருமே வந்து தொடுப்பாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து இன்னமும் ஒரு 15 ஆண்டுகளில் கண்டிப்பாக வந்துட்டு நிலை குலையும், சிதறும், உடையும். நடக்கிற விஷயங்கள் வந்து அதை தான் உணர்த்திட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானில் என்ன நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த முக்கியமான விஷயத்தை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் சொன்னது என்ன அப்படின்னா, ஆப்கான் தாலிபான்ஸ் வந்து மீண்டும் நீங்கள் பாகிஸ்தான் தாலிபான்ஸோட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு அறிவுரை வந்து வழங்கிட்டாங்க. அது பாகிஸ்தானால் ஏற்றுக்க முடியல. அதற்கு பின்னணியில் இந்த துரந்த் லைன் விஷயம் வந்துட்டு இருக்கு. சரி நண்பர்களே, ரொம்ப நன்றி வீடியோ பார்த்தமைக்கு. ஜெய்ஹிந்த்.